ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நம்ம கையாலேயே விளக்கு செஞ்சு கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லது. இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கோதுமை மாவு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருள்: கோதுமை மாவு 1 கப்பு, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு, கொஞ்சம் தண்ணி. இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது இதை நல்லா திரட்டி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு விளக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு திரட்டும் போது கொஞ்சம் கனமாக திக்காக திரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக திரட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ எப்படி விளக்கு செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா ஒரு விரலில் நல்லா அழுத்திட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் நல்லா பண்ணிக்கணும். உங்களுக்கு குட்டியாக வேணுன்னா குட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் பெருசாக திரட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் ரெடி ஆகிடும். இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் நம்ம விளக்கு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுருங்க. இந்த விளக்கெல்லாம் நம்ம செஞ்சு வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நிழல்லே வீட்டுக்குள்ளே நம்ம காய வச்சுக்கலாம். இருக்கட்டும். இது முதல் நாள். இப்போ 2வது நாள் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டு திரும்ப காய வைக்க போகிறோம். வீட்டுக்குள்ளே நிழல்லே தான் காய வைக்க போகிறோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் நமக்கு விளக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அது போக இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம எல்லாருமே இந்த கோதுமை மாவில் இப்படி விளக்கு செஞ்சு நம்ம ஏற்றினோம்னா ரொம்ப நல்லது திருக்கார்த்திகை தீபத்துக்கு. இப்போது இது 3வது நாள், 3rd டே. நல்லா காஞ்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த விளக்கை எடுத்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கார்த்திகை தீபம் வரும்போது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. வீட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த விளக்கு ஏற்றுனா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.